Hi friends, good morning to all. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஆடி அமாவாசைக்கு எங்க வீட்ல என்ன லஞ்ச் அப்படிங்கறத உங்களோட நான் ஷேர் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். குக்கிங் நடந்துட்டு இருக்குது. கூட்டுக்கு பச்சை பயிறு வேக வச்சிருக்கேன். வாழைக்காய் ஃப்ரை ஆயிட்டு இருக்குது. சாம்பார் கொதிச்சிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு பொறுமையா வீடியோ எடுத்து போட முடியாது. ஸோ கிடுன்னு நான் வந்து சமைக்கணும். அவங்க வந்து இன்னைக்கு ஒர்க்கிங் டே இல்லையா, தட்ஸ் வை வந்து அவங்க சைட்ல இருந்து வரத்துக்குள்ளார சீக்கிரம் சமைச்சு வச்சிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். இந்த காய்கறிகள் தாங்க இன்றைக்கி வந்து மதியம் வந்து சமைக்க போகிற காய்கறிகள். ஸோ அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியில் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா சமைக்கும்போது அப்படியே நம்மளுக்கு அந்த கூலிங்லாம் குறைஞ்சி கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து உளுந்து வடை தான் பண்ண போகிறேன். ஸோ வந்து அதுக்கு உளுந்து ஊற வச்சுட்டேன். இன்றைக்கி ஃபஸ்ட் டைமாக வந்து பரங்கிக்காய் கூட்டு ட்ரை பண்ணேங்க. ரொம்ப நல்லா வந்தது. இந்த பாசிப்பயிரை வந்து அப்படியே நல்லா வேக வச்சுட்டு, நார்மலாக இந்த குக்கரில் வைக்காமல் நார்மலாக வேக வச்சுட்டு, ஏன்னா குக்கரில் வச்சா குழன்னு ஆகிடுங்க, எனக்கு பிடிக்காது. ஒரு 20 மினிட்ஸுக்குள்ளே வந்து இந்த பாசிப்பயிறு வந்து நல்லா பூவாட்டம் மலர்ந்துடுங்க. அது கூடயே வந்து கட் பண்ணி வச்சுருக்க பரங்கிக்காய், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சமாக தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு, காரத்துக்கு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூளும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சோடனே அந்த காய் வந்து நல்லா வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு, காய் வெந்தோன்னே அது கூட வந்து தேங்காய் பெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் தேவையான சால்ட்டு இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கூட்டை வந்து தாளிக்கிற வேண்டியதான். ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிச்சா போதும். எப்போதும் போல் இந்த கடுகு, பெருங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து கொட்டணுன்னா ஒரு 1 மினிட் கொதிச்சோன்னே ஃபைனலாக வந்து நறுக்குன கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிட வேண்டியதாங்க. பரங்கிக்காய் கூட்டு ரெடி. நெக்ஸ்ட்டு முருங்கைக்காய் சாம்பார் தாங்க வச்சேன். இந்த சாம்பார் ரெசிபி வந்து என்னுடைய சேனலில் நிறையாவே இருக்குது. முருங்கைக்காய் சாம்பார் நல்லா கொதிச்சோன்னா ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தழையெல்லாம் போட்டு இறக்கியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு வாழைக்காய் பெப்பர் ஃப்ரை தான் பண்ணேன். வானல் நல்லா காஞ்சோன்னே தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த வாழைக்காயெலாம் ஆட் பண்ணி மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணுங்க. நான் வந்து யூஸ் பண்ண இந்த வானலில் வந்து இந்த வாழைக்காய் ரொம்ப பிஞ்சாக இருந்ததுனால அப்படியே வந்து ஒட்டிக்கிட்டு வந்தது. ஸோ நான் எப்போதும் யூஸ் பண்ணுற அந்த வானலுக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். முத்தலான வாழைக்காய்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். நான் எடுத்துக்கிட்ட வாழைக்காய் வந்து பிஞ்சாக இருந்ததுனால அப்படியே எண்ணெயிலேயே நல்லா வெந்துருச்சிங்க. ஃபைனலாக வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த 2-3 ஸ்பூன் பெப்பர் பவுடரும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணால் செம டேஸ்ட்டான பெப்பர் வாழைக்காய் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு கோவக்காய் பொரியல் தாங்க பண்ணேன். சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் கோவக்காயை. வானல் நல்லா காஞ்சோன்னே அதில் வந்து நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணேன். இதுக்கும் தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கோவக்காயை வந்து ஆட் பண்ணிவிட்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு வந்து நான் குழம்பு மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணேன். நார்மலான சில்லி பவுடர், வெறும் சில்லி பவுடர் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த காய் வேகிறதுக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு 1.5 டம்ளர் போல் தண்ணி ஊற்றுனேங்க. அப்போ தான் இந்த காய் நல்லா வெந்து வந்தது. ஸோ காய் வெந்துச்சான்னு செக் பண்ணிவிட்டு பொரியலுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலையும் ஆட் பண்ணி அப்படியே வந்து சிம்மில் வச்சு ரோஸ்ட் பண்ணால் கோவக்காய் பொரியல் ரெடி. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சிகப்பு கீரை பொரியல் தாங்க பண்ணேன். இந்த அமாவாசை அப்படின்னா வந்து மஸ்ட்டு கீரை பண்ணணும் அப்படின்னாங்க. ஸோ எங்களுக்கு வந்து இந்த சிகப்பு கீரை தான் கிடைச்சிது. ஸோ நான் வந்து சிகப்பு கீரை பொரியல் தான் பண்ணினேன். இதனுடைய ரெசிபி வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக என்னுடைய சேனலில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பச்சைப்பயிறு பாயாசத்துக்கு பச்சைப்பயிறு தாங்க வறுத்துட்ருக்கேன். ஆக்சுவலாக வந்து அமாவாசை அப்படின்னா இந்த சேமியா பாயாசம், ஜவ்வரிசி பாயாசம் இதெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து பச்சைப்பயிறு பாயாசத்துக்கு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனில் வந்து நல்லா வந்து பச்சைப்பயிறு நல்லா வறுத்துக்கணுங்க. அப்போ தான் அது நல்லா வாசனையாக இருக்கும் பாயாசம். ஸோ அது கூட வந்து கொஞ்சோண்டு கீயை ஆட் பண்ணி அப்படியே குக்கரில் வந்து ஒரு விஷில் தான் நான் வச்சேன். நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. 1 கப்பு பச்சைப்பயிருக்கு வந்து நான் வந்து 3/4 கப்பு வந்து வெல்லம் எடுத்துப்பேன். ஆல்ரெடி நான் அந்த வெல்லம் வந்து நல்லா வந்து இந்த துருவி இல்லைன்னா நசுக்கி நான் வந்து எப்போதுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அதிலேருந்து ஒரு 3/4 கப்பு வெல்லம் எடுத்துகிட்டு தண்ணி வந்து ஒரு பாயசத்துக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். பத்தலைன்னா நம்ம சுடு தண்ணி அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 கிளாஸ் வந்து வாட்டரை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டேன். கொதிக்க வச்சா போதும், பாவு காய்ச்சணுன்னு அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள் நல்லா வந்து பாசிப்பயிறு நல்லா வெந்துடுச்சு. அது கூட நம்ம வந்து கொதிக்க வச்சோம் இல்லையா வெல்லம் தண்ணி, அதை வந்து ஆட் பண்ணிக்கணுங்க. வந்து கண்டிப்பாக வந்து இந்த துணியில் வந்து வலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த வலையில் வந்து நல்லா வடிகட்டுங்க. ஏகப்பட்ட டஸ்ட் இருக்கும். துணி வலை யூஸ் பண்ணுறது வந்து பெஸ்ட்டு. வடிகட்டினோன்னே நான் வந்து கொஞ்சமாக வடிகட்டிட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா கரைச்சிக்கிறேன்.
வந்து இந்த கட்டிலாம் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். அது கொஞ்சமாக வந்து வெல்லம் தண்ணி ஊற்றினா போதும். அது கூட வந்து வாசனைக்கு ஏலக்காய், அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு தேங்காவை வந்து பல்லாக வந்து கீழே வறுத்து கூட ஆட் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அப்புறம் தேங்காய் பாலாக கூட ஆட் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து நல்லா வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த கட்டிலாம் இல்லாமல் கரைச்சிட்டு பேலன்ஸ் இருந்த வெல்லம் தண்ணியும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு கரெக்டான இந்த பாயாசம் பதத்துக்கு வந்துருச்சு. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பாயாசம் தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து உங்களுக்கு வந்து கட்டியாக வேணும்னா வெல்லம் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்து நெய்யில் வந்து முந்திரி பருப்பு இதெல்லாம் வந்து தாளித்து பாயாசத்து மேலே ஊற்றியாச்சுங்க. ஸோ சூப்பரான டேஸ்ட்டான பைத்தம்பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு உளுந்து வடைக்கு வந்து கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, கொஞ்சமாக மிளகு, அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையா இருந்ததுங்க. ஸோ அதை தான் இன்றைக்கி ஆட் பண்ணிக்கிட்டேன். எப்போதும் போல் வந்து மிக்சியில் நம்ம ஊற வச்ச உளுந்து போட்டு கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக காரத்துக்கு கொஞ்சம் பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா வந்து தண்ணி விடாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க. தென் இப்போ வந்து அரிஞ்சு வச்சுருக்க இந்த பொருட்கள்லாம் சேர்த்து அப்படியே வந்து வடைகளாக தட்டி வந்து எடுத்துட வேண்டியதான். இதனுடைய ரெசிபி வந்து என்னுடைய சேனலில் நிறையா போஸ்ட் பண்ணியிருக்கிறேங்க. நார்மலாக எல்லோரும் வடை எப்படி சுடுவாங்களோ அதே மாதிரி தான் வடைகள்லாம் வந்து அப்படியே பொன்னிறமாக வந்தோன்னே அப்படியே எடுத்துட வேண்டியதான். தென் வந்து வடை சுட்ட ஆயிலே வந்து அப்பளமும் பொரித்து எடுத்துட்டேன். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸுக்கு போயிட்டு வரத்துக்குள்ளேயே ஆல்மோஸ்ட் வந்து சமையல்லாம் பண்ணி முடிச்சிட்டேங்க. சமையல் ஓவர். இன்றைக்கி நான் மூடில் லஞ்ச் வாங்க, நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு காட்டுறேன். ஒயிட் ரைஸ், ஓகே, பருப்பு நெய், ஓகே, அப்புறம் முருங்கைக்காய் சாம்பார், பரங்கிக்காய் கூட்டு, சிகப்பு கீரை பொரியல், வாழைக்காய் மிளகு போட்டு வறுவல், எடுத்துட்டு வாங்க, கோவக்காய் பொரியல், தென் உளுந்து வடை, அதுக்கப்புறம் பச்சை பயிறு பாயாசம், ஃபைனலாக வந்து அப்பளம் படைச்சிட்டு நம்ம வந்து சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிட வேண்டியது தான். தயிர் மறந்துட்டேன். ஃபைனலாக கட்டி தயிர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஆடி அமாவாசைக்கு பண்ண இந்த லஞ்சு காம்போ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த லஞ்சு காம்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.